இந்த கதையில என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் ரொம்ப குண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடி அடின்னு அடிச்சு வீட்ட விட்டே தொரத்தி விட்டுறாரு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கை குழந்தைய வச்சுட்டு இனிமேல் நம்ம வாழ வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பில்டிங்லேருந்து குதிச்சிடுறாங்க. அப்ப வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பண்றவர் வந்து அவங்க 2 பேத்தையுமே கீழ பெட்ட வச்சு காப்பாத்துறாரு. காப்பாத்தி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, "நான் இருக்கேன் வாங்கன்னு" சொல்லி அவங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுறாரு. கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, சாப்பாடு இதெல்லாம் குடுத்து ரொம்பவே பாசமா பார்த்துக்கிறாரு. இவங்க 2 பேத்தையுமே ரொம்ப பாசமா பார்த்துக்கிறனால, அவங்களுக்குமே ரொம்ப புடிச்சது. நம்ம அந்த மாதிரி குண்டா இருக்கனால தானே நம்ம வீட்டுக்காரர் நம்மள தொரத்துனாரு, அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே முயற்சி பண்ணி உடம்ப குறைக்கிறதுக்காக எக்சர்சைஸு, வாக்கிங் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஃபுட் டெலிவரி கூட்டிட்டு வந்தவருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தராரு. ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்கள நல்லாவே பார்த்துக்கிறாரு. அவங்களுக்குமே ரொம்ப புடிச்சிருது. நம்ம மேல இவ்வளோ பாசமா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க 2 பேருமே லவ் பண்ணி, அவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாவும் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.